சென்னை மெரினாவில் ஜல்லிக்கட்டை நடத்த அனுமதிக்க வலியுறுத்தி இரண்டாவது நாளாக இளைஞர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அது குறித்த தகவல்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் ரகுவரன் இணைப்பில் இருக்கிறார். அவரிடம் விவரங்களை கேட்டறியலாம். ரகுவரன், இப்ப 24 மணி நேரங்களை கடந்து இரண்டாவது நாளா சென்னை மெரினா கடற்கரையில போராட்டம் தொடர்ந்து நடைபெற்று வருது ஜல்லிக்கட்டுக்கு ஆதரவா. இப்ப அந்த பகுதியில எவ்வளவு பேர் குடுமி இருக்கிறாங்க, அங்க என்ன சூழல் நிலவுது ரகுவரன்? இதாவது நேற்று ஆரம்பித்த இந்த போராட்டமானது தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. வேண்டும் வேண்டும் ஜல்லிக்கட்டு வேண்டும் என்ற ஒரு கோஷம் மட்டும்தான் இந்த பகுதி முழுவதுமாக கிட்டத்தட்ட 24 மணி நேரத்திற்கு மேலாக வேண்டும் வேண்டும் ஜல்லிக்கட்டு வேண்டும் என்ற கோஷம் மட்டும்தான் எழுப்பிக் கொண்டிருக்கிறது. நேற்று கிட்டத்தட்ட வந்த மாணவர்களை விட இன்று கல்லூரி மாணவர்களும் பெண்களும் அதிக அளவில் இங்கே வந்திருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. ஏற்கனவே காவல்துறையினுடைய அனுமதி இவர்கள் பெற்றதனாலும் சாலைகளில் சென்று நாங்கள் எந்தவித போராட்டத்திலும் ஈடுபட மாட்டோம் என்ற வாக்குறுதி அளித்ததனாலும் காவல்துறையினுடைய அனுமதி பெற்ற இந்த இளைஞர்கள் இந்த இடத்திலே தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருப்பதை பார்க்க முடிகிறது. நாம் புத்தாண்டு காலத்திலோ மற்ற காலத்திலோ இளைஞர்கள் கொண்டாட்டத்தில் ஈடுபடக்கூடிய இந்த மெரினா கடற்கரை இன்று பார்த்தீங்கன்னா ஜல்லிக்கட்டு வேண்டும் என்று போராட்ட களமாக மாறி இருக்கிறதை நம்மால் பார்க்க முடிகிறது. தமிழரசன், ரகுவரன், இப்ப வரைக்கும் யாராவது அங்க முக்கிய பிரமுகர்கள் யாராவது வந்திருக்கிறாங்களா? அவங்க செய்தியாளர்கள்ட்ட ஏதாவது ஜல்லிக்கட்டு தொடர்பான கருத்துக்களை எதுவும் தெரிவிச்சிருக்காங்களா? ஏற்கனவே பாத்தீங்கன்னா நேற்று நடிகர்கள் சிலர் வந்தாங்க. இன்று காலை நடிகர் மன்சூர் அலிகான் வந்து இளைஞர்களுக்கு ஆதரவாக இருந்தாரு. தொடர்ந்து நிறைய பேர் வந்துட்டே இருக்காங்க. இந்த கூட்டமானது நீண்ட பேர் வரிசையாக இருக்கிறது. நாம் தற்போது இருக்கக்கூடிய ஒரு பகுதி பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 3000க்கும் மேற்பட்ட இளைஞர்கள் இருக்கக்கூடிய ஒரு பகுதியில தான் நாம் தற்போது இருக்கிறோம். இதுக்கப்புறம் மேலும் 3000 பேர்கள் 10,000 இளைஞர்கள் கூடியிருக்கிற இந்த ஒரு பகுதியில நாம் தற்போது ஒரு பகுதியில் தான் இருக்கிறோம். இளைஞர்களுடைய ஒற்றை கோரிக்கை ஜல்லிக்கட்டு வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை மட்டும்தான் கிட்டத்தட்ட 24 மணி நேரத்திற்கு மேலாக இந்த இடத்தில் ஒலித்துக் கொண்டிருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. நேற்று ஏற்கனவே இந்த மாணவர்களின் எண்ணிக்கை கூட்டம் அதிகமானதன் காரணமாக இந்த சாலையில போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. இதன் காரணமாக காவல்துறை அதிகாரிகளுடன் கிட்டத்தட்ட 4 கட்ட பேச்சுவார்த்தைகள் இவர்கள் நடத்தினார்கள். அதன் அடிப்படையில் வருவாய்த்துறை அதிகாரிகள் அமைச்சருடன் ஒரு தடவை பேச்சுவார்த்தை. அதன் அடிப்படையில் நாங்கள் சாலைக்கு வர மாட்டோம், இங்கே அமைதியான முறையில் எங்களுடைய கோஷங்கள் எழுப்பி எங்களுடைய போராட்டம் தொடரும் என்றுதான் இந்த இளைஞர்கள் தற்போது இந்த போராட்டத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. இந்நிலையில் இன்று அதிக அளவிலே கல்லூரி மாணவர்களும் பெண்களும் நிறைய பேர் வந்திருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. தமிழரசன், ரகுவரன், நீங்க இணைப்பிலே இருங்க. தொடர்ந்து மெரினா கடற்கரையின் மற்றொரு பகுதியில் நமது செய்தியாளர் சுப்பிரமணியன் இணைந்திருக்கிறார். அவருடன் கூடுதல் விவரங்களை கேட்டறியலாம். சுப்பிரமணியன், ஏற்கனவே காவல்துறையினரிடம் போராட்டக்காரர்கள் 4 கட்ட பேச்சுவார்த்தை நடந்து சமாதான முயற்சி அவங்க ஏற்காத நிலையில காவல்துறையினர் மீண்டும் போராட்டக்காரர்களோட பேச்சுவார்த்தை நடத்துவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கா? காவல்துறையினர் எவ்வளவு பேர் மெரினா கடற்கரையில இப்ப இருக்காங்க? மெரினா கடற்கரையில் பிரம்மாண்ட போராட்டம் நடந்து கொண்டு இருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும். கிட்டத்தட்ட ஜல்லிக்கட்டுக்கு ஆதரவாக பல்வேறு இளைஞர்கள் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். 24 மணி நேரத்தும் கடந்து இந்த போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. காட்சி பட்டியலிலிருந்து காளை மாட்டை நீக்க வேண்டும். அது மட்டுமல்லாமல் ஜல்லிக்கட்டு உடனடியாக நடத்தப்பட வேண்டும். மேலும் தமிழகத்தில் பீட்டா அமைப்பை தடை செய்ய வேண்டும் பல்வேறு என்ற கோரிக்கைகளை வலியுறுத்தி பல்வேறு இளைஞர்கள் நேற்று காலையிலிருந்து இந்த போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். 1000க்கும் மேற்பட்டோர் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். காவல்துறையினர் 4 கட்ட பேச்சுவார்த்தை நடத்தினார்கள். ஆனால் 4 கட்ட பேச்சுவார்த்தையும் உடன்பாடு எட்டப்படாத பட்சத்தில் நேற்று நள்ளிரவில் தமிழக அமைச்சர்களான ஜெயக்குமார் அதே போல மாஃபா பாண்டியராஜன் ஆகியோர் பேச்சுவார்த்தை நடத்தினார்கள். அதன் பிறகு முதல்வர் அறிக்கை வந்த பிறகு எங்களுடைய அடுத்த கட்ட நடவடிக்கை குறித்து வெளியிடப்படும் என்று போராட்டக்காரர்கள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட 500 போலீசார் இங்கே பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறார்கள். அதாவது மெரினா கடற்கரையை சுற்றி அவர்கள் போராட்டம் நடத்தக்கூடிய மெரினா கடற்கரையை சுற்றி இருக்கக்கூடிய பகுதி முழுவதுமாக பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டிருக்கிறது. போக்குவரத்து நெரிசல் ஏற்படாமல் இருப்பதற்கான தக்க நடவடிக்கையும் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் கமிஷனர் சங்கர் தலைமையிலான போலீசார் இங்கே பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். தம்பி,
சென்னை மெரினாவில் 2வது நாளாக இளைஞர்கள் தொடர்ந்து ஜல்லிக்கட்டுக்கு ஆதரவாக போராட்டத்தை நடத்தி வருகின்றனர். கூடுதல் விவரங்களை களத்தில் இருந்து நமது செய்தியாளர்கள் தொடர் நேரலையில் வழங்கிக் கொண்டிருக்கின்றனர். தொடர்ந்து நமது செய்தியாளர் சுப்பிரமணியனிடம் கேட்கலாம். சுப்பிரமணியன், ஏற்கனவே ஆயிரக்கணக்கானோர் அந்த பகுதியில் குழுமி இருக்கிறதா சொன்னீங்க. கல்லூரி மாணவர்கள் தொடர்ந்து அந்த போராட்ட களத்திற்கு வரும் எண்ணிக்கையும் அதிகரிச்சுட்டு வரதாகவும் குறிப்பிட்டீங்க. இப்ப இருக்கிற சூழல்ல தொடர்ந்து இந்த எண்ணிக்கை அதிகரிப்பதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கா? அங்க என்னென்ன ஏற்பாடுகள் போராட்டக்காரர்கள் தரப்புல செய்யப்பட்டிருக்கு? கல்லூரி மாணவர்கள் அதிக அளவில் இங்கே வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது என்று தான் சொல்ல வேண்டும். ஏனென்றால் 11 மணிக்கு பிறகு கல்லூரி மாணவர்கள் அதே போல சட்டக்கல்லூரி மாணவர்கள் இந்த போராட்டத்தில் பங்கேற்ற இருப்பதாக போராட்டக்காரர்கள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் இன்று காலையிலிருந்து பல்வேறு அமைப்புகளும் இந்த போராட்ட களத்தில் வந்திருக்கிறார்கள் என்றும் தெரிய வந்திருக்கிறது. மேலும் போராட்டக்காரர்கள் சாலைக்கு வராதபடி இருப்பதற்காக தடுப்பு வேலிகளும் இங்கு அமைக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக மத்திய அரசை கண்டித்து பல்வேறு விதமான கோஷங்கள் எழுப்பப்பட்டு வருகிறது. பீட்டா அமைப்பை தடை செய்ய வேண்டும் என்பது தொடர்பாக கோஷங்களும் எழுப்பப்பட்டு வருகிறது. மேலும் உடனடியாக ஜல்லிக்கட்டு நடத்தப்பட வேண்டும் என்ற கோரிக்கையும் அவர்கள் முன்வைத்து பல்வேறு கோஷங்களை எழுப்பிக் கொண்டிருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் அமைப்பை சேர்ந்தவர்களும் இந்த போராட்ட களத்தில் இருக்கிறார்கள் என்றும் தகவல்கள் தெரிய வந்திருக்கிறது. மேலும் 4 கட்ட பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டது காவல்துறை தரப்பில். ஆனால் இந்த பேச்சுவார்த்தையில் உடன்பாடு எட்டப்படவில்லை. அதன் பிறகுதான் அமைச்சர்கள் பேச்சுவார்த்தை நடத்தினார்கள். முதல்வர் அறிக்கை வந்த பிறகு அடுத்த கட்டமான நடவடிக்கை குறித்து நாங்கள் அறிவிப்போம் என்று போராட்ட களத்தில் இருப்பவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். தற்போது அங்கே நீங்கள் நேரடியாக பார்க்கலாம், தப்படித்து மேளம் கொட்டி தங்களுடைய எதிர்ப்பை அவர்கள் தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் ஜல்லிக்கட்டு தொடர்பான வாசகங்கள் அடங்கிய பேனர்களை அவர்கள் கையில் ஏந்தி வைத்திருக்கிறார்கள். மேலும் ஜல்லிக்கட்டை உடனே நடத்த வேண்டும் என்பது தொடர்பான வாசகங்கள் அடங்கிய பேனர்களையும் அவர்கள் அங்கே சாலையில் செல்லக்கூடிய பொதுமக்களுக்கு அவர்கள் காட்டிக் கொண்டிருக்கிறார்கள். போராட்டத்தின் காரணத்தையும் இங்கே சாலையில் செல்லக்கூடிய இருசக்கர வாகனத்தில் செல்லக்கூடிய பொதுமக்களுக்கு அவர்கள் தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள். தம்பி.